ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நான் உங்ககிட்ட நம்மளுடைய இந்த வாழ்க்கையுடைய சட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். லோன்லினஸ், தனிமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்படுங்க. நாட் எவ்ரி ஒன் வில் லைக்ஸ் யூ, தட்ஸ் லைஃப். எல்லாருமே உங்களை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க, அதான் வாழ்க்கை. ஸ்டாப் டெல்லிங் பீப்புள் எவ்ரி திங். மோஸ்ட் பீப்புள் டோன்ட் கேர் அண்ட் சம் சீக்ரெட்லி வாண்ட் யூ டு ஃபெயில். எல்லா விஷயத்தையும் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொல்லி ஒப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் தேவையானது கிடையாது. அது சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை வச்சுட்டு உங்களை காலை வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. Be kind, but don't let people use you. நீங்கள் நல்லவங்களாக இருங்க, ஆனால் நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறத வச்சு மற்றவங்க உங்களை பயன்படுத்தக்கூடாது. கவனமாக இருந்துக்குங்க. Stay away from people who make you feel lonely. No company is better than the bad company. யார் உங்களை தனிமையாக விட்டுட்டு போயிட்டாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. அவங்கள விட்டு நீங்கள் தூரமாகவே இருங்க. No company is better than the bad company. தப்பான தோழமையை விட தனிமையாக இருக்கிறது அதை விட நல்லது. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருந்துங்க. சம்டைம்ஸ் யூ வின், சம்டைம்ஸ் யூ லேர்ன். எப்போவுமே ஜெயிப்பீங்கன்றது நீதி கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவும் செய்வீங்க, தோல்வி என்பது கிடையாது. அது உங்களுக்கு ஒரு பாடம். உங்களுக்கு ஏற்பட்ட தோல்வி அது பாடமாக நினச்சி எது செய்யக்கூடாதுன்றதை கற்றுக்குங்க. ஸோ இதுவும் வாழ்க்கையில் ஒரு நியதி. பி செல்ஃபிஷ் வித் யுவர் டைம். a lot of people don't deserve it. உங்களுடைய நேரத்துக்கு நீங்கள் அக்கறையாக இருந்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நேரத்தை கொள்றதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வருவாங்க. அதனால் நேரத்தை வீணடிச்சிடாதீங்க. what other people think of you is none of your business. மற்றவங்க யார் உங்களை பற்றி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு அவசியமானது கிடையாது. யூ கான் கோ பேக் அண்ட் சேஞ்ச் த பிகினிங், பட் யூ கேன் ஸ்டார்ட் வேர் யூ ஆர் அண்ட் சேஞ்ச் த எண்டிங். நீங்கள் நடந்து முடிஞ்சு போனதை நினச்சி பின்னாடி போக முடியுமானா முடியாது. மாறா என்ன செய்யலான்னாக்கா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதில் நீங்கள் சரிப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் முடிவு நல்லதாக இருக்கும். இஃப் யூ டோன்ட் ஆஸ்க் யூ டோன்ட் கெட். எதையும் நீங்கள் வாய் விட்டு நீங்கள் கேட்கலன்னு சொன்னால் அது உங்களால் பெற முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் பெறுவீங்க. அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும். த ரூட் ஆஃப் ஆல் சஃபரிங் இஸ் அட்டாச்மெண்ட். மன உளைச்சலுக்கும் மனக்கவலைக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ஒருத்தர் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது தான் காரணம். அதனால் டிட்டாச் அட்டாச்மெண்ட் பட்டும் படாமல் நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சேஃபாக இருந்துக்கிறீங்க. யார் மேலேயும் அதிகமான அன்பு நீங்கள் காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து புதிய வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.